தூரம் நம்ம போகிறதில்ல. ஸோ லைக் அண்ட் ஷேர், வெயிட் ஃபார் பார்ட் 2. இதில் வந்து மப்பேடு இந்த இடம், இந்த ஜங்ஷன் குரூஷியல் ஜங்ஷனு, இதில் வந்து லெஃப்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ லெஃப்ட் எடுத்துட்டு நம்ம வாங்க இன்னொரு பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பார்ட் 2 இது லெஃப்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். லெஃப்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட் எடுத்து இந்த ரோடை வந்து நீங்கள் இந்த இது வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நானே சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டுவேன். ஸோ அதனால் இந்த இடத்த தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா சின்னோண்டு ரோடு தான் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இது பண்ணாதீங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப ஒன்றும் இது இருக்காது, டிராஃபிக் இருக்காது. இது சாதாரண ஆர்டினரி ஸ்ட்ரைட் ரோடு தான். ஒரே ஒரு ஒரு கால் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கேருந்து இங்கே தான் நம்ம ஒரு ரைட் எடுக்க போகிறோம். அந்த ஒரு ரைட்டு மட்டும் தான் கிடைக்கும், வேறு எந்த ரைட்டும் கிடைக்காது. பட் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வந்து. ஸோ அந்த ஹனி டோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுங்க. அந்த ஹனி டோர்ஸில் வந்து நம்ம வந்து ரைட் எடுத்துக்கிறோம். ரோடு நல்லாயிருக்கும், ரோடு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், செமி வில்லேஜ். இதுதான் அக்ரம் 10. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்கள். பார்ட் 1 வந்து அவ்வளோ வந்து ரெண்டே இடம் தான் முக்கியம். இது வந்து எல்லாமே முக்கியம்தான். ஸோ நீங்கள் திருப்பி சொல்லிடுறேன், 2 வீலர்ஸ் வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. இது ஒரே ரோடு தான், பட் சில இடத்துல வந்து அது அப்படியே அந்த பெண்டெல்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நின்று பார்த்து இதெல்லாம் டெவலப் பண்ணிச்சு. பெரிய பெரிய ஃப்ளாக்ஸ் யாரோ போட்டுருக்காங்க. ஆர்கேடியா ரூபி பில்டர் போட்டிருக்காரு. நீங்கள் நைட்லலாம் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம். கொரோனா டைமில் நாங்கள் இப்படி தான் வருவோம். எங்களோட ப்ராப்பர்ட்டி இங்கே ஒன்று இருக்குது, வேங்கடமங்கலம்னு சொல்லிட்டு. அந்த ப்ராப்பர்ட்டி வரத்துக்காக இந்த ரூட்டு தான் எடுப்போம். ஸோ வாமன் எஸ்டேட், டைமண்ட் சிட்டி. ஸோ இந்த ரைட் டர்ன் பண்ணும்போது தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த ரூட் எடுக்கிறாங்க. போட்டிருக்காரு, வர ஒரு ஹெல்மெட் போடலை.
இதுலலாம் வந்து லே அவுட்லாம் போட்டிருக்காங்க. யுவர் ஹோம் யுவர் சைட் டிஸ்கவர் வித் திஸ் 1.36 crore. மகிழ்வம் அகரம் ஃபேஸ் 2. ஸோ இது ஒரு குரூஷியலான பாயிண்ட்டு. இங்கே வந்து நீங்கள் மேப்பை பார்க்காதீங்க. மேப்பு போனால் ரேட் அப்போ சொல்லுவோம், அது ஒரு சின்னோண்டு இடம், சின்னோண்டு ஏரியா, அதுக்குள்ளே போக தேவை. லெஃப்ட்டு தான் லெஃப்ட். அதுக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே தான் என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போட்டுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ரூட்லாம் தெரியும். அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னடா அது எப்போ பாரு அந்த தாம்பரம் டிராஃபிக் வந்து பண்ணுமேன்னு சொல்லி நான் இருக்கிறது வந்து ஆதம்பாக்கம். நான் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனேன்னா அப்படியே ஏர்போர்ட்லேருந்து அது இதுதான் எப்பவுமே பண்ணுறது. நம்ம ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் தான், நெய்வேலி தான் ஊர். ஸோ அந்த ரூட்டு தான் எடுத்தாகணும். இல்லை ஈசிஆர் ரூட் எடுத்தாலும் ஈசிஆர் வந்து இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. அது புதுசாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஈசிஆர் எடுத்தால் எனக்கு ரொம்ப சுத்து. ஸோ அதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரூட்டை வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நான் அங்கே எம்ஆர்டிஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படிவேன். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இந்த ஷெல்லு பெட்ரோல் பங்க்லாம் எதாவது பண்ணுவேன்னா இதை எடுத்துக்கிட்டு இந்த ரூட் எடுத்துகிட்டு அப்படியே இடத்த பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். இந்த அளவுக்கு ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இது லெஃப்ட் எடுத்தால் என்னோட ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துக்கு பேர் வந்து வேங்கடமங்கலம். மேபி இந்த ஏரியாவில் தான் நான் செட்டில் ஆவேன்னு நினைக்கிறேன், தெரில. சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி கம்பெனிலாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான். பட் இங்கே வந்து நம்ம வந்து ரைட் எடுக்கிறோம். ரைட்டு தான். ஸோ கூகுள் மேப் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். பட்டு ரைட்டு தான் கூகுள் மேப்பு சொல்லும். இப்போ என்ன பண்ணணும், ரைட் எடுத்து நேராக திருப்பி போனால் நமக்கு இப்போ கண்டிகை போய் ரீச் ஆகும். இது வந்து ஒரு நான் டிராஃபிக்கான ரோடு. கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக போகலாம். சுற்றி போகிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக ஓட்டணும்ப்பா. ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்லாம் அவசியம் கிடையாது. வண்டி ஃபாஸ்ட்டாகவே ஓடும். பட் ரிலாக்ஸாக ஓட்டணும், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஹாலிடே இல்லாதனாலே இது இப்படி தான் இருக்கும். இப்போ மெயினாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரூட்டில் போகும்போது டூ வீலர்ஸை வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்கணும். அவங்க டூ வீலர்ஸ் வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வராங்கன்னா அவங்க எட்டி போகிறாங்க, சிங்கிள்ஸ் போகிறாங்க, ஹெல்மெட் கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து மேடவாக்கத்துலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த ரூட் எடுக்கிறாங்க. யாராச்சும் இந்த ரூட் எடுத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தேங்க்ஸ் சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த தப்பை வந்து சொல்லுங்கள், திருத்திக்கலாம். எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணுறேன் பெஸ்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு. ஆட்டோ சார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் சார். பஸ்ஸு சார்
ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்ட் டூ வீடியோ எண்ட் ஆக போகுது. ஸோ நேராக இப்போ போனீங்கன்னா நம்ம வந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வரும். அந்த சைடு அந்த பார்ட் வந்துன்னா இது ஒன்று தான். நம்ம திருப்பியும் காயார் வழியாக தான் போக போகிறோம். பட் இன்னும் டிஃப்ரெண்ட் வே. அந்த ரோடு நம்ம டச் பண்ண மாட்டோம். அது வேறு ரோடு, இது வேறு ரோடு. பார்ட் டூ வந்து அங்கே மாம்பாக்கத்தில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிகையில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட பார்ட் டூ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து லெஃப்ட்டு. சரிங்களா? இதை வந்து ரைட்டு தான் எடுத்தால், மேப் போட்டிங்கன்னா ரைட்டு தான் எடுக்கும். மேப் போட தேவையில்ல. ரைட்டு வேண்டாம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ லைக் அண்ட் ஷேர் கைஸ். பார்ட் டூ கம்ப்ளீஷன்.